தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। இந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் எல்லோரும் கடந்து வரும்படியாய் ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். इस खुशी के दिन परमेश्वर के प्रसन्न पे समूह पर आकर और परमेश्वर के नाम को महिमा करने के लिए परमेश्वर अनुग्रह किया, इसलिए धन्यवाद। பக்தன் சொன்னது போல நான் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நாடுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். जैसे भक्त ने कहा, मैं परमेश्वर के भवन के सामने उनके समूह को देखने के लिए मैं हमेशा तरसता हूं कर उन्होंने कहा। எப்போது நான் அவரோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். मैं हमेशा उनके साथ रहता हूं कर वो भक्त ने कहा है। அவரை நான் எப்பொழுதும் தரிசிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். उनका मैं हमेशा दर्शन करता हूं कर वे कहते हैं। அவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி இருக்கிறார். वे मुझे चलाते हैं कर वो कहता है। அவர் என்னிடத்தில் அதிகமான அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். वो मेरे से प्रेम करता है कर वो भक्त कहता है। ஆனபடி அவருடைய வார்த்தையை நான் எப்பொழுதும் தியானிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். इसलिए उनके वचन को मैं हमेशा ध्यान करूंगा कर वे कहते हैं। அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானிப்பேன். और सुबह शाम और दोपहर को मैं ध्यान करूंगा। திடீர்னு நடுராத்திரியில் எழுந்திருந்து நான் அவரை தியானிப்பேன். और कभी-कभी मैं रात को उठकर भी उनके वचन को ध्यान அதிகாலையில் எழுந்திருந்து தியானிப்பேன். सुबह भोर में उठकर ध्यान करूंगा। நான் வேலைகளிலே இருந்தாலும் काम में जब मैं हूं நான் அவரை கவனமாய் தியானிப்பேன். मैं ध्यान से उन्हें ध्यान करूंगा। அவருடைய வார்த்தைகளை தியானிப்பேன். उनके वचन को ध्यान करूंगा। அது எனக்கு எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. वो मेरे लिए कितनी एक अच्छी बात है। அது எனக்கு எவ்வளவு மேன்மையாய் இருக்கிறது. वो मेरे लिए कितनी बड़ी एक அது எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. मेरे लिए आशीषित वो एक कार्य है। இந்த வேதத்திலே பெரும்பகுதியில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். शास्त्र में तो बहुत सारे भाग में उन्होंने लिख कर रखा है। நாமும் அவர்களைப் போலத்தான். हम भी उनके समान हैं। அவரைப் போல நாமும் தேவனுடைய கடந்து வந்திருக்கிறோம். हम भी उनके परमेश्वर के समूह पर उनके समान हम आए हुए। அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். उनके वचन को सुनने आए। அந்த வார்த்தை விசுவாசிக்க வந்திருக்கிறோம். वचन को विश्वास करने आए। அந்த வார்த்தையில் வைத்திருக்க வல்லமை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். उस वचन के अंदर जो सामर्थ्य वो पाने के लिए आए। हालेलुया! அந்த வார்த்தையால் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். वचन में जो आशीष है वो पाने को आए हैं। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. और परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். प्रेरितों के काम 17वां अध्याय 11 वचन को कोई पढ़ सकते हैं। அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். और यहाँ पर ये लिखा गया, ये लोग तो थिस्सलुनीकियों के यहूदियों से भले थे और उन्होंने बड़ी लालसा से वचन ग्रहण किया और प्रतिदिन पवित्र शास्त्र में ढूंढते रहे कि ये बातें यूं ही है या नहीं। அந்த பட்டணத்தார் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது. और उस नगर के लोग कर लिखा गया है। அது வந்து பெரையா பட்டணத்தாரை குறித்து அதுக்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. और उसके जो पहले वचन पे लिखा गया, ये बिरिया नामक जो नगर के लोग, वे लोग के बारे में लिखा गया है। பெரையா பட்டணத்தாரை குறித்து இங்கே ஒரு மகிமையான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. बिरिया जो नगर के लोग हैं उनके बारे में ये कार्य लिखा है। அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். और हम देखते कि उस जो नगर के लोग हैं वे हम देखते कि मन को भरकर वे उन्होंने बड़ी लालसा के साथ इस वचन को ग्रहण किया। அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கின்ற பொழுது और प्रेरित पौलुस जब इस वचन को प्रचार कर रहे थे, அந்த வசனங்களை மனோவாஞ்சையாய் முழு மனதோடு கூட அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களாம். वो वचन को पूरी मन से बड़ी लालसा से उन्होंने उसको ग्रहण किया करते थे। இது மெய்யாகவே தேவனுடைய வசனம், ये निश्चय परमेश्वर का वचन, இது என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ये मेरे जिंदगी पर निश्चय आशीष ले आएगा। அந்த வசனத்தை அவர்கள் மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு उस वचन को पूरी मन से उन्होंने ग्रहण किया। அந்த பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு उस वचन को सुना, ஓ காரியம் இப்படி இருக்கிறதா वो कार्य ऐसा है क्या என்று அவர்கள் வந்து தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்களாம். ऐसे वो हर दिन शास्त्र को हम देखते कि जांच कर उसे ढूंढने लगे। அப்போ நாமும் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हम भी हर दिन जो है शास्त्र को ढूंढना है। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அந்த வசனத்துக்குள் தான் பொரிந்து सारे வைத்திருக்கிறார். आशीष परमेश्वर ने इस वचन के अंदर रखा है। யார் வசனத்தை அறிந்து கொள்ளுகிறார்களோ जो वचन को जान लेते हैं, அவைகளை வாசித்து
அவைகளை விசுவாசித்து இருதயத்திலே வைத்துக் जो கொள்ளுகிறார்களோ इसे जानकर विश्वास कर कर उनके हृदय में बसाते हैं, அந்த வல்லமையில அந்த வசனத்துக்குள்ளாகத்தான் उस இருக்கிறது. सामर्थ्य इस वचन के अंदर है। அந்த वசனத்தை எடுத்து விசுவாசத்தோடு பேசுகின்ற பொழுது इस वचन को लेकर विश्वास के साथ जब कबूलात करते हैं, அந்த वசனத்திற்கு வல்லமையோடு கூட நாம் காரியங்களை செய்கின்ற பொழுது उस वचन की जो अंदर सामर्थ्य उसके साथ जब हम कार्य அந்த करते हैं, வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது इस वचन के अधीन मानकर चले तो, அதை கைக்கொண்டு நடக்கின்ற பொழுது उसे धर कर चले तो, நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அவைகளெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்திலே जो எழுதப்பட்டுள்ளது. भी कार्य करेंगे हर एक कार्य सफल होगा कर शास्त्र कहती இந்த है। உலகத்தில் இருக்க தேவையில்லாத காரியங்களை எல்லாம் விலக்கி விட்டு दुनिया में जो है, जो जरूरत की नहीं है, सब कार्य को हटाकर கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து परमेश्वर के वचन पर हम देखते हैं कि उसे प्रिय मानकर இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டுள்ளது. रात दिन जो इसे ध्यान करता है वो धन्य है कर यहाँ पर लिखा இந்த है। வேதத்தை நேசிக்கிறவர்கள் वचन से जो प्रेम करते இந்த हैं, வசனத்தை மனோவாஞ்சை ஏற்றுக்கொண்டு இது காரியம் இப்படி வந்து ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் ये इस वचन को पूरी मन से उसे हम देखते हैं कि उसे वे ग्रहण किए और कार्य ऐसे है कि हर दिन उसे जांचे। இந்த வசனங்களில் ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், इस वचन के अंदर परमेश्वर ने मेरे लिए क्या आशीष रखा है। இன்று என்னை தேவனாகிய என்னை எந்த காரியங்களில் ஆசீர்வதிக்கிறார், आज परमेश्वर मुझे कौन कौन से कार्य पर आशीष कर என்னை रहे हैं, அவர் எப்படி நடத்துகிறார் कैसे चलाते हैं, என்று வேதத்தை தியானிக்கின்ற பொழுது ऐसे शास्त्र को जब ध्यान करें அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. वे लोग धन्य है कर हम देखते हैं। அப்போ நீர்காலத்தில் ஆற்றோரத்தில் இருக்கிற மரத்தை போல செழிப்பாய் அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. और वे जो है कि हम जैसे कि जो पानी के जो पास लगाए हुए वृक्ष के समान है, தப்பாமல் கனி கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. वे हमेशा हर समय पर फल देते कर हम देखते हैं। அப்படி வேதத்தை தியானிக்கிற மக்கள், और जो इस तरह शास्त्र को जो ध्यान கர்த்தருடைய करते हैं, வசனத்தை தியானிக்கிற மக்கள், वचन को जो ध्यान करते हैं, ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்கள், और परमेश्वर को विश्वास करने वाले लोग, கர்த்தரை விசுவாசித்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிற மக்கள், और वचन को विश्वास कर उसे ग्रहण कर उसके अनुसार जब करते எப்படி हैं, அந்த மரம் வந்து செழிப்பா இருந்து கனி கொடுக்கிறதோ कैसे जो वृक्ष है हम देखते हैं कि वो अच्छे रीति से जो फल देती है, அப்படி இவர்கள் வந்து ஆவிக்கிற வாழ்க்கையில வந்து கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். वैसे ये भी आत्मिक जिंदगी पर फल देने के लिए वो तैयार होते हैं। அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவார்கள். कुटुंब के जो उनके जिंदगी पर भी आशीषित होंगे, எந்த ஒரு வேலை செய்தாலும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். कोई भी कार्य करेंगे तो वहां पर आशीष ஆனால் होगी। வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. इसलिए जो शास्त्र को है हमें जांच कर देखना कर शास्त्र कहते हैं। யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே और यूहन्ना 5:39 पर देखते हैं, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். और जो है वचन को जांच कर देखो। இயேசு கிறிஸ்து சொல்ற வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். पवित्र शास्त्र को ढूंढते देखो। ஏதோ எடுக்கிற ஒரு 5 வசனத்தை 10 வசனத்தை ஒரு அதிகாரத்தை படிக்கிறோம் என்பதா இல்ல. बाइबल निकालकर 4-5 वचन पढ़कर एक अधिकार पढ़ना नहीं, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். वचन को आप ढूंढ कर जांच कर देखो। அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, और उसके निमित्त तुम्हें तो अनंत जीवन होगा ये आप लोग जानते कर लिखा என்னை है। குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அந்த வசனம் தான் मेरे बारे में जगवाही देती है वो इस वचन है कर यीशु मसीह कहते என்று हैं। இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். यीशु मसीह कहते हैं। அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாகவே இருக்கிறது. वचन को ढूंढना है, जांचना है, ये परमेश्वर की आज्ञा है। ஏனால் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், क्योंकि आशीष तो पाना है, அவர்க்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். उनके लिए उठकर प्रकाश में होना है। யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கின்ற பொழுது और बपतिस्मा के यूहन्ना के बारे में देखते हैं, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. उठकर चमकने वाले ज्योति के समानता कर लिखा गया है। ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के நம்முடைய लोग, தேவன் நம்மை அப்படித்தான் அழைத்திருக்கிறார். हमारे परमेश्वर में इसीलिए ही बुलाया है। எரிந்து பிரகாசிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். उठकर चमकने के ओर से हमें बनना है। இந்த பாவ வந்து உலகத்திலே நாம் ஒளி கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். पाप की इस दुनिया पर ज्योति देने के समान होना है। ஒளியாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது போல और ज्योति जो देने वाले परमेश्वर के समान हम रहकर பாவத்தில் अंधकारத்தில் மக்களை நாம் நம்முடைய ஒளியை கண்டு அவர்கள் நம்மிடத்திலே கடந்து வர வேண்டும். इस पाप की दुनिया पर लोग हमारे अंदर जो ज्योति है वो देखकर हमारे पास आना அப்படி है। நாம் ஒளியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். उस समय उस तरह की ज्योति के समान होना करके परमेश्वर அவனுள்ள कहता है। வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருன்னு எச்சரிக்கையும் செய்கிறார். और तेरी इस ज्योति है वो अंधकार न हो जाए कर वो परमेश्वर हमें चेतावनी भी देता உனக்கு है। நான் ஒளியை கொடுத்திருக்கிறேன், तुझे मैंने ज्योति दिया है, அந்த ஒளி இருளாகி விடக் கூடாது. उस ज्योति जो है अंधकार नहीं बदलना நீ है। எப்பொழுது நீ வந்து ஒளி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். हमेशा तुझे ज्योति प्रकाश में होते रहना है। உன் ஒளியின் இடத்திற்கு அநேக மக்கள்
மக்கள் கடந்து வர வேண்டும். और तेरे जो ज्योति के सामने बहुत सारे लोग आना है। ஆம் அருமையானவர்களே, हे प्रिय परमेश्वर के கர்த்தருடைய लोग, வேதத்தை தியானிக்கின்ற பொழுது, परमेश्वर के वचन को जब ध्यान அதை करें, நாம் கை கொள்ளுகின்ற பொழுது, उसको जब हम मान कर चले, அதன்படி செய்கின்ற பொழுது, जब हम उसके अनुसार करें, நிச்சயமாக தேவன் நம்ம எல்லா விதத்திலும் அவர் ஆசீர்வதிப்பார். निश्चय परमेश्वर में हर एक कार्यों में आशीष करे। யோபு பக்தன் சொல்லுகின்ற பொழுது, யோபு யோபுல யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, अय्यूब 5:6 पर लिखा है, 5:9, और जो 5:9 पर लिखा है, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் और जो जांच नहीं सकती इतनी बड़ी எண்ணி कार्य, முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. और जो गिने नहीं उस तरह की आश्चर्य काम करता है। என்ன எழுதியிருக்கிறது? और क्या लिखा है? நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஆராய்ஞ்சே முடிக்க முடியாது. और हम उसे ढूंढ ढूंढ कर देखे तो भी उसे ढूंढ कर हम खत्म नहीं कर सकते। அவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். और इतने बड़े कार्य करता है, எண்ணி பார்த்தாலும் எண்ண முடியாது. गिन गिन कर देखे तो भी गिनती खत्म नहीं होगी। அவ்வளவு அதிசயங்களும் அவர் செய்கிறார். उतना आश्चर्य काम करते हैं। யாருக்காக செய்கிறார்? किसके लिए करता है परमेश्वर? நமக்காகத்தானே செய்கிறார். हमारे लिए करता है। அப்ப நாம தான் இப்படிப்பட்ட எண்ணி முடியாத வந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். हमें ही इस देखते कि अनगिनत की आशीषें और भरपूरी चीजें हमें पाना है। நம்முடைய தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. और ऐसा कोई कार्य नहीं जो हमारे परमेश्वर से हो नहीं सकता। ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தார்கள். अभी एक बहन ने देखो गवाही दिया, எனக்கு ஒரு நெருக்கம் வந்தது. मुझे कठिनाई आई, ஆலயத்தை வந்து திறந்து உள்ள உட்கார்ந்து ஆலயத்தை போட்டு விட்டு சத்தம் போட்டு அழுது ஜெபித்தேன். और मैं भवन पर आई, मैंने दरवाजा बंद किया, मैंने जोर से चिल्लाकर प्रार्थना किया। அப்ப நமக்கு வந்து என்ன ஞாபகம் வருகிறது? इससे हमें क्या याद आया? அந்த அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவனுடைய ஆலயத்தில் போய் ஊற்றி விட்டார். उस समय हन्ना जो है वो अपनी हृदय को परमेश्वर के समूह पर जाकर उसने वहां पर उंडेल दिया। அப்படி இந்த சகோதரி ஊற்றி விட்டபடியால், ऐसे इस बहन ने भी ऐसे किया, அது इसलिए தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தபடியால், उस परमेश्वर के लिए वो एक अच्छा एक हम देखते कि वहां पर वो जो है प्रार्थना थी। அந்த इसीलिए சகோதரி அறியாதான் அவர்கள் இது வந்து சிந்தைக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு उस செய்திருக்கிறார். बहन ने जितना सोचा भी नहीं, जितना समझा भी नहीं, उससे बड़ा कार्य परमेश्वर ने किया। ஹalleluya. ஹalleluya. இந்த சாட்சிகளை கேட்கிற நாமோ, ये गवाही सुनने वाले हम भी, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றுகின்ற பொழுது, और जब हम भी परमेश्वर के समूह पर आकर हमारे हृदय को जब हम उंडेलेंगे, நமக்காக ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்து வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கின்ற பொழுது, और परमेश्वर ने जो हमारे लिए वादा दिया है वो वादा को पाकर जब हम प्रार्थना करें, கண்டிப்பா ஒவ்வொருவரும் தேவனாகத்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். निश्चय परमेश्वर सभी को आशीष करेंगे। ஆனபடியால் அந்த வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். और इसलिए हम वचन को देखते कि वे जांच कर देखे, தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள் பார்க்கிலும் இந்த பெரிய நற்குணசாலிகளா இருந்தார்களாம். वो तिस्सलुनीके के लोग थे, उनसे भी ज्यादा बिरिया के नगर वाले बहुत सारे अच्छे गुण वाले थे करके लिखा है। ஒரு குரூப் மக்களை காட்டிலும் இந்த குரூப் மக்கள் நற்குணசாலிகள். காரணம் என்ன? वो झुंड से भी ये झुंड अच्छी थी। क्यों? इसका कारण क्या है? அவர்கள் வேத வாக்கியத்தை கவனமாய் ஆராய்ந்து वे பார்த்தார்கள். लोग वचन को हम देखते कि बड़ी ध्यान से और तेज से उसे वे जांचे कर அந்த देखते। வேத வாக்கியங்களை அவர்கள் வந்து மதித்து நடந்தார்களாம். वचन को हम देखते कि उसे आदर कर कर उसके मान कर चले। வேத வாக்கியங்கள் ரகசியங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். शास्त्र के रहस्य को जान लिए। ஓ, எனக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதற்குள்ளாகத்தானே இருக்கிறது. मेरे लिए जो आशीष रखा है इसी के अंदर நான் है। இத்தனை நாள் இதை காணாமல் போய்விட்டேனே इतना दिन तो मैंने नहीं देखा। என்று அவர்கள் அதை பற்றி கொண்டார்கள் என்று उसे பார்க்கிறோம். वे लोग धर कर पकड़ लिए कर देखते हैं। எத்தனோ சாட்சிகள் உலகத்தில் இருக்கிறது. कितने सारे गवाही दुनिया पर பல है। நோய்களில் இருந்தவர்கள் बहुत सारे बीमारी में थे, டாக்டர்களை கைவிட்டு விட்டார்கள். डॉक्टरों ने हाथ त्याग दिया। இனி நீங்கள் மரித்து விடுவீர்கள் अब तो तुम मर जाओगे कर कर कहा। என்று அவர்கள் வந்து அந்த எட்ஜிக்கு வந்த பொழுது जब वो उस सीमा पर पहुंचे அவர்கள் வேதத்தை படித்து பார்த்தார்கள். और वे लोग शास्त्र को पढ़कर देखते, தேவனாகிய கர்த்தர் परमेश्वर கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து और यीशु मसीह என்ற துக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு दुख को सारे उठाकर என்னுடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मेरे बीमारियों को सब कुछ सहा कर कर देखते அப்ப हैं। என்னிடத்திலிருந்து எடுத்து அவர் சுமந்து கொண்டபடியால் मेरे से उठाकर वे वहां पर हम देखते कि उसे उन्होंने ग्रहण किया। इसलिए நான் ஏன் இந்த நோய் இந்த படுக்கையில இருக்க வேண்டும்? मुझे क्यों इस बीमारी पर मुझे रहना है? அந்த வசனம் ஒரு உள்ளத்திலே ஒளி அடித்த உடனே उस वचन जब उनके हृदय पर प्रकाशमय हुई, அந்த வசனத்தை விசுவாசித்தார்.
वो वचन को विश्वास किया, அவர் எழுந்து நடக்க முடியாது, उठकर तो चल नहीं सकते, சோர்ல ஒரு கயிறை கட்டி வைத்து கட்டிலே போய் படுத்திருப்பார். और वे हम देखते कि दीवार में एक रस्सी बांधकर इस खाट में लेटे அதை हुए थे। பிடித்து பிடித்தான் கொஞ்சம் எந்திரிக்க उसे வேண்டும். पकड़ पकड़ कर थोड़ा उठना है। இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து விடார் என்று எல்லாரும் தீர்மானம் பண்ணி ஆகிவிட்டது. लोगों ने तय कर लिया कि कुछ दिन मर जाएगा ये இந்த इंसान। வசனம் அவரிடத்தில் பேசின உடனே इस वचन जब उनसे बात किया, ஹalleluya, हालेलुया, அவர் வேதத்தை படிக்கின்ற இந்த வசனம் அவருடைய பார்வையில் அந்த நாளிலே வந்திருக்கிறது. जब पढ़े तो इस वचन को उनके मन में आया। அவர் அந்த வசனத்தை படித்தது மாத்திரமல்ல, वचन को पढ़ना ही नहीं, அந்த வசனத்தை அப்படியே விசுவாசித்தார். वचन को विश्वास किया। விசுவாசித்தது மாத்திரமல்ல, विश्वास करना ही नहीं, இப்பொழுது நோயில் தான் இருக்கிறார். अभी तो देखो बीमारी में அந்த है। வசனத்தை விசுவாசித்த உடனே वचन को विश्वास किया, ஆண்டவனை சுகப்படுத்தி விட்டார் என்று சொல்லி परमेश्वर मुझे चंगा किया அந்த कहकर கயிறை பிடித்து கொண்டு எழுந்திருந்தாரா, उस रस्सी को पकड़ कर वे खड़े हो எழுந்து गए। நடக்க முயற்சித்திருக்கிறார். चलने के लिए प्रयास அவர் होता है। ஒரு பெரிய ஏதோ ஒரு தலை சுத்து மாதிரி வந்திருக்கிறது. उनको एक चक्कर के समान आया, கொஞ்ச நேரத்துல பூர்ண சுகமாகி விட்டார். थोड़े समय पर पूरा चंगा हो गया। ஹalleluya, हालेलुया। அவர் தான் பெரிய பாஸ்டர் கென்னத் கெஹின் என்று நாம் பார்க்கிறோம். और वही सबसे बड़े जो एक पास्टर पासवान जी है, केनेथ हैगिन करके இத उनका போல नाम है। ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. ऐसे तो भर भर कर ऐसी ஆம், मतलब அருமையான गवाही है। அவர்களுக்கு மாத்திரமல்ல, केवल उनके लिए नहीं, இன்று நம்முடைய வசனத்தை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படித்தான் நடக்கும். उस वचन को विश्वास करने वाले हमारे लिए भी ऐसा होगा। சங்கீதம் 19 அதிகாரத்திலே भजन संहित 19 7 வசனத்தை வாசிக்கலாம். 7 वचन को पढ़े। கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. பேதைகளை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. यहोवा की व्यवस्था खरी है, वह प्राण को कर देती है। यहोवा के नियम विश्वास योग्य है, साधारण लोगों को बुद्धिमान बना देते हैं। அப்ப நம்ம கர்த்தருடைய வேதத்தை ஏன் தியானிக்கணும்? क्यों हमें जो शास्त्र को ध्यान அதுல करना है? என்னதான் இருக்கிறது? और उसमें क्या है ऐसा? அதை அனுபவித்த அந்த பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். उसे जो अनुभव किया उस भक्त ने लिखा है। கர்த்தருடைய வேதம் குறைவற்றதா இருக்கிறது. और परमेश्वर की व्यवस्था जो खरी है, நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. हमारी प्राण को बहाल देती है। குடும்பத்தில் பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகாமல் அதை உயிர்ப்பிக்கிறது. और हमारे कुटुंब में हमारे घर पर कितनी भी तरह की परेशानियां हो, उससे हमें उठाकर हमारे आत्मा को हम देखते कि जीवित कराती है। கர்த்தருடைய சாட்சிகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर ने जो भी कार्य किया है उसकी जो गवाही लिखी गई है, அவர் शास्त्र पर அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். अद्भुत कार्य किया है, அதிசயமான காரியங்களை தான் आश्चर्य செய்திருக்கிறார். कार्य किया है। அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். सर्वशक्तिमान परमेश्वर, அவராலே கூடாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. और ऐसा कोई कार्य नहीं है जो परमेश्वर से होता யார் नहीं। உண்மையாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, जो उसे सचमुच विश्वास कर ग्रहण करते हैं, உண்மையில விசுவாசிகள் நிச்சயமாக அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். जो सचमुच विश्वास करते हैं उनके लिए करने के लिए அவருடைய परमेश्वर சாட்சி काफी है। சத்தியமும் பேதைகளா இருந்தா கூட ஞானியா மாத்திருமா. और उनकी जो गवाही वो सच्ची है, मूर्खों को भी बुद्धिमान बनाती है। நாம் பல வேலைகளில் இருக்கிறோம். बहुत सारे हम நமக்கு कार्य में கொஞ்சம் काम करते ஞானம் हैं। குறைவாக இருந்தாலும் अगर देखो हमारे पास कोई बुद्धि की कमी இந்த हुई तो ஆண்டோட வேதத்தை தியானிக்க परमेश्वर के वचन को ध्यान அங்க करते இருக்கிற करते எல்லாரையும் பார்க்க நம்ம ஞானமானாய் ஞானியாய் ஆண்டவர் மாற்றி விடுவாரா. और उन सब में परमेश्वर हमें ज्ञानी बना देगा। அவருடைய நியாயங்கள் எல்லாம் செம்மையாய் இருக்கிறது. और उनकी जो है, जो भी उनकी जो कार्य है वो है सही है। அது நம்முடைய இதயத்தை சந்தோஷிப்பிக்குமா. और उनकी नियम विश्वास योग्य है, हमें हृदय को हम देखते कि वो संतुष्ट कराती நம்ம है। பல காரியங்களை மனசுல போட்டு கவலையோட தானே இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தா கவலையில தான் இருக்கிறார்கள். अभी देखो हमारे सभी लोग मन में काफी सारा कार्य रखकर सभी लोग दुख में तो है, ஆனா நம்ம எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாமா? परंतु हम तो हमेशा संतुष्ट रह सकते करके शास्त्र कहता है। எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். हर समय हम आनंद के साथ रहें। எப்பப்பெல்லாம் வேதவசனத்தை தியானிக்கிறீர்களோ, जब जब हम वचन को ध्यान करते हैं, கர்த்தருடைய கிரியைகளை தியானிக்கிறீர்களோ, परमेश्वर के कार्य को ध्यान அப்பொழுது करते हैं, நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. तब आप लोग संतुष्ट रहोगे, आनंद रहोगे कर कर शास्त्र कहता है। கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையாகவும் परमेश्वर की जो आज्ञा है वो शुद्ध, அது கண்களை தெளிவிக்கிறதாகவும் இருக்கிறது. वे आंखों में ज्योति ले आती है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். और परमेश्वर की भय, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? परमेश्वर की भय मतलब क्या? கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ, वचन जो कहती है, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, परमेश्वर जो कहते हैं, அதற்கு நாம் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனம். परमेश्वर को जो देने वाला आदर, பயம் என்றால் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனம். भय मतलब परमेश्वर को देने वाला கர்த்தருடைய आदर, வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிறது.
परमेश्वर के वचन के अधीन मानकर चलना। கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு பிரியமாய் மாற்றிக் கொள்வது. परमेश्वर के वचन को मानकर वो परमेश्वर के प्रिय जीना, அது சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. और वो शुद्ध पवित्र है और अनंत काल के लिए स्थिर रहता है। கர்த்தருடைய நியாயங்கள் परमेश्वर की नियम அது உண்மையிலே உண்மையாகவே இருக்கிறது. वो सत्य है, அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. पूरी रीति से धर्म में है। அந்த வசனம் நம்மகிட்ட இருந்துனா वचन होगा तो நம்மகிட்ட என்ன இருக்குது பாருங்க. हमारे पास क्या क्या है, அவைகள் பொன்னிலும் और वे है कि सोने से மிகுந்த பசும் பொன்னிலும் और बहुत से कुंदन से भी விரும்பப்படத்தக்கது. बढ़कर मनोहर है वो। சொல்லுதம்ல 22 24 கேரட் தங்கம் எல்லாருக்கும் விருப்பமா இருக்குமா இருக்காதா? और 22 और 24 कैरेट जो सोना है ये आप लोगों को पता है या नहीं? கொண்டு உங்களுக்கு கொண்டு வந்து ஒரு கிலோ சுத்த தங்கத்தை வந்து தங்கத்தை தராங்க வேண்டாம்னு சொல்லுவோமா? 1 किलो शुद्ध अगर सोना देंगे तो हम मना करेंगे? நல்லா யோசித்து பாருங்க. அதுதான் ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். वही परमेश्वर ने लिख कर रखा है। அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், और वो तो सोना और कुंदन से भी अधिक जो है बढ़कर मनोहर है। வேத வசனம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா वचन हमारे पास हो तो அப்படி அவ்வளவு தங்கம் இருக்கிறதை காட்டிலும் இது மேன்மையானதா. उतना सोना होने से भी बढ़कर है। அந்த தங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விலை தான் இருக்கும். उस सोने का मोल और रकम तो एक लेवल का ही होता है। அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் தான் இருக்கும். उसके लिए एक जो एक पर्टिकुलर कॉस्ट ही होता है। இந்த வேதவசனம் நம்மகிட்ட இதுக்கு விலையே இதுக்கு நிர்ணயிக்க முடியாது. और इसकी जो शास्त्र की कोई तुल्य कोई रकम तो नहीं दे सकते। அது மாத்திரமல்ல, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் அது மதுரம் உள்ளதா இருக்கிறது. और मधु से भी और टपकने वाले छते से भी बढ़कर मधुर है कर देखते हैं। அப்ப இந்த ரகசியத்தை அறிஞ்சா தான் வேதத்தை உட்கார்ந்து நம்ம நன்றாக வாசித்து தியானிக்க முடியும். इस अगर रहस्य को जाने तो ही आप बैठकर शास्त्र को जांचना, ढूंढना, पढ़ना ये सब कर सकते हैं। அநேகர் சொல்றது கேட்டிருக்கேன், வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாலே தூக்கம் வந்துருதியா. बहुत सारे लोग कहते हैं कि वचन पढ़ना चालू करते ही नींद आता है, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோடனே தூக்கம் வந்துருதியா. प्रार्थना करने चालू करते ही नींद आता है। வருமா? வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது யாருக்கும் வந்து அந்த மாதிரி வருமா? और वचन पढ़ने समय क्या नींद आएगा? வராது, வரக்கூடாது. और ऐसे इस तरह नींद तो नहीं, सोना नहीं। சகல ஆசீர்வாதங்களையும் அதுக்குள்ளதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். सभी आशीष परमेश्वर ने इसके अंदर रखा है। சோர்வுக்கோ களைப்புக்கோ வந்து பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுக்காமல், थकान और नींद इस कार्य के लिए हम जगह न दे। வேதத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது நீட்டா நல்ல குளிச்சு எடுத்து நல்ல ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு உட்கார்ந்து நன்றாக படிக்க வேண்டும். शास्त्र पढ़ने समय अच्छे से तैयार होकर, नहा धोकर, अच्छे से बैठकर उसके बाद पढ़ो। இப்ப நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளை எப்படி அனுப்புறோம்? स्कूल में बच्चों को कैसा भेजते हैं? அப்படியே வந்து அப்படி எஞ்சுன்னு அப்படியே கூட்டி வந்து விட்டுருவோம். क्या नींद से उठकर ऐसी भेजते क्या? பிள்ளை நன்றா குளிப்பாட்டி எடுத்து நல்ல நீட்டா பவுடர் போட்டு நீட்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுத்து ஜம்முன்னு தான் கொண்டு போய் விடுவோம் இல்லையா? बच्चों को देखो अच्छे से, मतलब हम नहा धोकर उन्हें नहलाकर उन्हें अच्छे से कपड़े पहनाकर ही हम स्कूल भेजते हैं। அப்ப அந்த டீச்சரும் பாப்பாரு, சரி ஒழுங்கா வந்திருக்கான ஒரு பாடத்தை நன்றாக கற்றுக் கொடுப்பார். वो टीचर भी देखते हैं कि बच्चे लोग सही रीति से आए तो उसके अनुसार वो सिखाती भी है। ஏதோ அழுக்காக ஒரு மாதிரி அனுப்புனா வீட்டுல பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் அடுத்த நாள்ல வந்து ஒழுங்கா அனுப்புன்னு சொல்லிடுவார் இல்லையா? अगर देखो कोई गंदा मैला कपड़ा पहन कर गया तो वो पेरेंट्स को बुलाकर, माता पिता को बुलाकर कहते हैं कि सही रीति से कपड़ा पहनाकर भेजो। அப்ப நம்ம ஆண்டவர்னப்போ முகத்தெல்லாம் கழுவி எடுத்து தலையெல்லாம் சீவி நல்ல ட்ரெஸ் ஜம்முன்னு உட்கார்ந்து வேதத்தை நம்ம தியானிக்க வேண்டும். और जब हम परमेश्वर के समूह पर आए तो अच्छे रीति से हम तैयार होकर, नहा धोकर, अच्छे से बैठकर पढ़ना है। ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருகிறீர்? आज का आशीष क्या है प्रभु? வந்து பெரிய அவர்கள் சொல்றாரு நம்ம வேதத்தை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். और जैसा बड़े ये कहते हैं कि वचन पढ़ते रहना है, அதை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ध्यान करते ही रहना है। அன்று தினத்துல ரேமா நமக்கு கிடைக்கும். उस दिन का जो रेमा हमें मिलना है। அவர்களோட உட்கார்ந்து நான் வேலைகளை செய்துட்டு இருக்கும்போது அடிக்கடி அவர்கள் வந்து க்ளோஸா பேசிக் கொண்டிருப்பார்கள். और जब मैं उनके साथ काम करते था तो वो बार-बार ये कहते रहते थे। ஆனபடினாலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அன்றன்று கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். उस दिन परमेश्वर ने जो हमारे लिए आशीष रखा है उसके अनुसार पाना है। தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாய் இருக்குமா? वो हम देखते कि मधु से, और जो टपकने वाले, जो छते वाले, जो मधु से भी बहुत मधुर है। அது அப்ப சாப்பிடறதுக்கு விருப்பமா இருக்குமா இருக்காதா? तो खाने के लिए हमें जो है चाहत होगी या नहीं होगी? ரொம்ப விருப்பமா இருக்கணும் இல்லையா? और उसकी चाहत होनी। ஆனபடியே வேதத்தை நாம வந்து தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். इसलिए वचन को ध्यान करना कर वहां पर शास्त्र में लिखा है। அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். और उसीलिए उसके अनुसार मैं तुम्हारा तेरा दास चेताया जाता हूं। ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சனால ஆண்டவர்ட்ட அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவரே, और एक बार उसने पाप किया तो वो रोकर परमेश्वर से प्रार्थना किया, हे प्रभु
நான் பாவம் செய்து விட்டேன், मैंने पाप कर दिया, அறிக்கை பண்ணுகிறேன், मैं कबूलात करता हूँ, சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதையும், आपके समूह से मुझे आप हटा मत दो प्रभु, உம்முடைய பரிசுத்தாவை என்னிலிருந்து எடுத்து விடாதையும். आपके पवित्र आत्मा मेरे से मत निकालो। ஹalleluya. हालेलुया। அவர் வேதத்தெல்லாம் தியானித்துக்கிட்டு தான் உடனே ஆண்டவர் வந்து மன்னிக்கிறவர், ரட்சிக்கிறவர். और वो शास्त्र को ध्यान किया इसलिए पता चला कि परमेश्वर जो है माफ करने वाला और दया देने वाला அவர் है, மறுபடியும் என்னை உயர்த்துகிறவர் वापस ऊंचा करने वाला है। என்று அப்படி செய்தார் என்று எழுதியிருக்கிறோம். ऐसे लिखा है करके हम देखते அப்படி हैं, எழுதியிருக்கிறது. ऐसे लिखा है। அன்றியும் அவைகளை வந்து அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். और उस तरह जिस तरह लिखा है उसके अनुसार तेरा दास को चिताया जाता है, அவைகளை விசுவாசிக்கிறதினால் उसका जो पालन करते विश्वास करते हैं, மிகுந்த பலன் உண்டு என்று அவர் எழுதி बड़ा வைத்திருக்கிறார். प्रतिफल मिलता है करके लिखा है। அப்ப இந்த வேத வசனத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. शास्त्र में देखो इतनी सारी कार्य है। ஆனால் தெசலோனிக்கேயுள்ள பார்க்கிலும் பிரியப்பட்டிருந்தார், நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். इसलिए थिस्सलुनीकियों के लोगों से भी बिरिया नगर के लोग हैं, वे लोग बहुत गवाही पाए हुए காரணம் हैं। தினந்தோறும் வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். क्योंकि वे हर दिन देखते कि परमेश्वर के वचन को ध्यान जांचे कर देखते हैं। அப்ப நம்மளும் கண்டிப்பா ஆராய்ந்து பார்க்கணும். हम भी जांच कर देखना है। நமக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். परमेश्वर ने बड़े बड़े आशीष रखा है அதை நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். और उसे हम पाना है। அப்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வழியில தான் நாம் செல்ல வேண்டும். और जो अगर पाना है तो हम परमेश्वर ने जो रास्ता बताया वो रास्ता ही पे ही இங்க हमें பாருங்க, जाना है। யோசுவா அதிகாரம் 1 அதிகாரத்திலே यहोशू पहला अध्याय 5 வசனத்தை வாசிக்கலாம். 5वां वचन को पढ़े। நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. यहाँ पर लिखा गया यहोशू 1 पहला अध्याय 5वां वचन पर, तेरे जीवन भर कोई तेरे सामने ठहर नहीं सकेगा। जैसा मैं मूसा के संग रहा वैसे ही तेरे संग भी रहूंगा, और न तो मैं तुझे धोखा दूंगा और न तुझको छोड़ूंगा। யோசுவாவே ஆண்டவர் வந்து தைரியப்படுத்தினார். यहोशू को परमेश्वर धैर्य देते हैं। ஏன் தைரியப்படுத்தினார்? क्यों धैर्य देते हैं? ஏன் தைரியப்படுத்தினார்? क्यों धैर्य देते हैं? இதுவரை நடத்தி கொண்டு வந்த மோசே மரித்து போய்விட்டார். अभी तक जो उन्हें चला कर लेके मूसा वे मर चुके थे। இப்பொழுது யோசுவாவே ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். अब यहोशू को परमेश्वर यहाँ पर देखते चलाते हैं। என் தாசனாகிய மோசே மரித்து போனான், मेरा दास जो है मूसा जो है मर चुका है। இப்பொழுது நீ இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து अब तू यहाँ पर उठकर இந்த யோர்தானை கடந்து इस यर्दन को तू पार कर இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீங்கள் போங்கள். इजराइलियों के लिए मैंने जो देश को दिया है वहां तुम जाओ। நான் வந்து உங்களுக்கு வாக்கு பண்ணி விட்டேன், मैंने वादा दिया है பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறேன். और दूध और मध बहने वाली कनान नामक की देश को तुम्हें दिया है। அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு தருவேன். निश्चय मैं तुम्हें दूंगा। ஹalleluya. हालेलुया। நம்மை அழைத்த தேவன் हमें जो बुलाया परमेश्वर, நமக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் வைத்திருக்கிறார். हमें भी परमेश्वर इस तरह के आशीष रखा है। அதை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். निश्चय हमें पाना है। நம்ம சும்மா ஆண்டவன் அழைக்கவில்லை, ऐसी परमेश्वर ने नहीं बुलाया। தேவனுடைய பிள்ளைகள், हम परमेश्वर के संतान, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், और जो है राजा के राजाओं उनके संतान है। கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளைகள். प्रभु के प्रभु है उनके संतान है। இந்த தெளிவு நமக்கு எப்போதும் இருக்க ये வேண்டும். चीज हमें अच्छे रीति से पता है। இந்த தெளிவு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். जब इस कार्य की जब प्रकट हमें होगी तो பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு தருவார். दूध और मध बहने वाली उस देश को परमेश्वर देगा। ஒரு அருமையான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தருவார். एक अच्छा जिंदगी परमेश्वर देगा। ஒரு நல்ல வேலை நமக்கு தருவார். अच्छा कामकाज देगा। ஒரு நல்ல வாழ்க்கை தருவார். अच्छे जिंदगी देगा। ஆண்டவருக்காக உழைக்க பிழைக்க, परमेश्वर के लिए उठकर ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். परमेश्वर की इच्छा पूरी करने के लिए परमेश्वर इस तरह कार्य करेगा। அப்பொழுது அவர் திடப்படுத்துகிறார். அங்கே परमेश्वर से धैर्य देता है। நான் மோசேக்கு சொன்னபடி मैं जिस तरह मूसा से कहा, உங்கள் கால் எங்கெங்கெல்லாம் மிதிக்கிறோ அத்தனை இடத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். तेरा पैर जो जो जगह पर गया सब जगह में तुझे दूंगा। நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். हमारा परमेश्वर सच्चाई அவர் परमेश्वर है। சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். वो उसे पूरा करने वाला என்னை परमेश्वर है। விசுவாசித்து நீங்கள் எங்கெங்கு கடந்து செல்லுகிறீர்களோ ऐसे जब विश्वास कर जब चले तो அதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன். मैं तुम्हें दूंगा। அவர் அங்கே சொல்லுகிறார். वे कहता है, அவர் சொல்லி அந்த இடங்கள் எல்லாம் பர்టిక్యులர் அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். वो बोलकर वो सब उसके पीछे वाले वचन पर कहते हैं, இன்ன இடங்கள் எல்லாம் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். इस जगह मैंने तुम्हारे लिए रखा है। நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். तू जब तक जिंदा है, என்ன மோசே இருந்தார்,
मूसा था। மோசேக்கு அநேக சோதனைகள் பிரச்சனைகள் வந்தது. मूसा को देखो बहुत सारी कठिनाई और परेशानी तो आई थी। அவரோட அவருக்கு பணிவிடை செய்யும்படி தான் இந்த யோசுவா இருந்தார். मूसा को मदद करने के लिए यहोशू था। நடந்த எல்லா சம்பவங்களையும் இவர் பார்த்திருக்கிறார். चलने वाले हर एक कार्य हर एक संभावना को यहोशू அப்ப जानते ஆண்டவர் हैं। வந்து தம்முடைய பக்தனை தைரியப்படுத்துகிறார். परमेश्वर उसके भक्त को धैर्य देता है। தலைவனாகிய மோசே மரித்து போய்விட்டார். अभी देखो तुम्हारा नेता मूसा तो मर चुका இப்பொழுது है। பார்த்தால் 40 லட்சம் 60 லட்சம் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 40 लाख 60 लाख लोग अभी भी बचे हैं। நீதான் இவர்களை நடத்தி செல்ல तू வேண்டும். ही इन्हें चलाना है। இல்லை நடத்தும்படி நான் உன்னைத்தான் ஏற்படுத்தி इन्हें இருக்கிறேன். चलाने के लिए तुझे मैंने नियुक्त किया है। ஆர்வம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் जब तक तू जिंदा है ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. एक भी इंसान तेरे सामने खड़ा रहने के लिए ठहरेगा नहीं। நான் மோசேயோடு கூட எப்படி இருந்தேனோ जैसे मैं मूसा के साथ था அப்படியே உன்னோட கூட இருப்பேன். वैसे तेरे साथ भी रहूंगा। நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, तुझे नहीं छोड़ूंगा, உன்னை கைவிடுவதும் तुझे இல்லை. न त्यागूंगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ஒவ்வொரு குறித்து இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தான் நமக்கு தருகிறார். हर एक को परमेश्वर इस तरह की वादा दिया है। உங்கள் ஒவ்வொருவருக்கும் விரோதமா யாரும் எழும்பி நிற்க முடியாது. आप लोग एक एक के विरुद्ध कोई उठकर खड़ा नहीं रह सकता। அது வீடுலயா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், போற எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாதுகாவலை தருவார். घर का कार्य हो या फिर आप कामकाज करने का जगह हो, तुम्हारे विरुद्ध कोई उठकर खड़ा नहीं रह सकते। वैसा परमेश्वर நான் कहते உங்களை हैं। விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. मैं तुम्हें नहीं छोड़ूंगा, नहीं त्यागूंगा का परमेश्वर कहता நீ है। பலம் கொண்டு திடமனதாயிரு. बल पाकर तू दृढ़ रहे। இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னேன் அல்லவா? इस देश को तो मैंने तू देगा कर मैंने तुम्हें कहा है। அந்த தேசத்தை நீதான் இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். उस देश को तू ही इन्हें बांट कर देगा। ஒரு கூட்ட ஜனம் வந்து அவர்களை வந்து சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டார்கள். एक झुंड के लोग हैं, इसे वे लोग नहीं पा सके। அவர்கள் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதை இழந்து போனார்கள். अविश्वास के कारण वे लोग खो गए। நான் உண்மை உள்ள தேவன், मैं सच्चाई நான் परमेश्वर, கண்டிப்பாக சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், मैं सच्चाई सचमुच इसे पूरा करने वाला நான் உங்களோட परमेश्वर, கூட இருக்கிறேன். तुम्हारे साथ हूँ, உங்களை நிச்சயமாக நான் ஆசீர்வதிப்பேன். निश्चय आशीष करूंगा। என்னென்ன சொன்னா அத்தனை இடத்தை நான் உங்களுக்கு தருவேன். जितना जगह मैंने कहा सब कुछ दूंगा। என் தாசனாய மோசேவனுக்கு கற்பித்த அப்பதான் சொல்லி கொடுக்கிறார், நீ என்னப்பா செய்யணும். अब तब परमेश्वर उन्हें बताता நான் है, உன்னோட கூட இருப்பேன், मैं तेरे साथ रहूंगा, நான் உன்னை விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். नहीं छोड़ूंगा, नहीं त्यागूंगा। ஆனா நீ ஒரு காரியம் செய்யணும். तुझे एक कार्य तो करना அந்த है, காரியத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். उस कार्य में ध्यान रहना है। என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் और मेरे जो दास मूसा ने तुझे जो भी व्यवस्था बताया, செய்ய கவனமாக மாத்திரம் நீ இருக்க வேண்டும். और तुझे ये सब व्यवस्था का पालन करने के लिए निका- तुझे ध्यान से रहना है। கவனமாக மாத்திரம் அல்ல, और केवल वो नहीं, மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் நீ இருக்க வேண்டும். केवल चौकसी के साथ रहना है, तुझे दृढ़ होकर हियाव को बांधना है। நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு जहां जहां तू जाएगा वहां पर तेरा काम सफल होने के அந்த लिए கர்த்தருடைய வசனத்திற்கு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாதே. वचन के तू दाएं और बाएं और मत मुड़। வசனத்துக்கு தவறான மீனிங்கை நீ எடுத்துக்கொள்ளாதே. वचन का गलत अर्थ मत उठाना। கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுங்க அப்படியே கீழ்ப்படி. परमेश्वर जो तुझे कहता है वैसी आधीन मान। உன்னோட நான் இருப்பேன், तेरे साथ रहूंगा, அதன் மட்டும் ரொம்ப தைரியமா இருக்க வேண்டும். और उसमें धैर्य से रहना है। உனக்கு வாக்கு கொடுத்த அத்தனை நிறைவேற்றுவேன். तुझे जितना भी वादा दिया सब पूरा होगा। மோசே என்ன வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தாரோ, मूसा को परमेश्वर ने जो वचन दिया, கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். परमेश्वर ने मूसा को இந்த दिया, ஜனங்களை நடத்தி செல்லுகிறார். ले चला कर ले चल रहा நான் है। மோசேக்கு என்ன சொன்ன அந்த வார்த்தையின்படி நீங்கள் எல்லாரும் நடக்க வேண்டும். मूसा को जो वचन दिया, जो मैंने वादा दिया उसके अनुसार तुम्हें चलना है। முதலாவது நீ அதை கை கொண்டு நட. पहले तुझे इसके पालन मान कर இந்த चलना है। நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு ஒரு நாளும் அது வந்து போய்விடக் इस கூடாது. न्याय की पुस्तक तेरे मुंह से कभी भी न हटे। வாயை விட்டு பிரிஞ்சிடக் கூடாது. व्यवस्था की पुस्तक कभी भी तेरे चित्त से न அப்ப हटे। தினந்தோறும் வேதத்தை வாசி, हर दिन इसे वचन को पढ़, தினந்தோறும் தியானம் பண்ணு, ध्यान कर, தினந்தோறும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. बोल बोल कर प्रार्थना कर। அந்த வசனத்தை உனக்குள்ள ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். वचन के अंदर तेरे लिए आशीष रखा है, ஆண்டவர் இத்தனை வாக்குத்தத்தங்களை इतना கொடுத்திருக்கிறார். वादा दिया है परमेश्वर। நம்முடைய ஆதி பிதாக்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்களை तेरे கொடுத்தாலும் मूल पिता को आपने इतना वादा दिया है, அது வந்து அந்த சந்ததிக்கு என்று தான் எழுதப்பட்டுள்ளது. उस संतान के लिए लिखा है। அந்த சந்ததி நாமாய் இருக்கிறபடியால் उस संतान तो हम हैं, इसलिए எழுதியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் நம்மை கண்டிப்பாக வந்து சேரும் என்று வேதம் लिखा சொல்லுகிறது. हुआ वचन का हर एक आशीष हमारे लिए आकर पहुंचेगा। 8வது வசனத்தை வாசிக்கலாம். 8वां वचन को पढ़े। ஆ. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆ. நீ இதில் எழுதியிருக்கிறவர்கள் செய்ய ரொம்ப கவனமாக இருக்கணும். வாசிங்க. और இரவும் பகலும் நீ அதை தியானித்துக் கொண்டே இருக்கணும். ராத்திரியா இருக்கட்டும் காலையில எந்த நேரம் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்.
அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். यहाँ पर लिखा है व्यवस्था की यह पुस्तक तेरे चित्त से कभी न उतरने पाए, इसीलिए मैं दिन रात इसी में तू दिन रात ध्यान दिए रहना, इसीलिए कि जो कुछ उसमें लिखा है उसके अनुसार करने की तू चौकसी कर, क्योंकि ऐसा ही करने से तेरे सब काम सफल होंगे और तू प्रभावशाली வேத होगा। வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தவர்கள் जो वचन को ध्यान कर कर देखे நற்குணசாலிகளா இருந்தார்கள், अच्छे गुण वाले हुए बने, நல்லவர்களா இருந்தார்கள், अच्छे लोग थे, நல்ல குணமுள்ளவர்களா இருந்தார்கள், अच्छे सद्गुण वाले थे, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். आशीष पाए हुए लोग थे। அப்படி நாமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். हमें भी उस तरह रहना है, परमेश्वर चाहते हैं। இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் கண்டிப்பா அந்த கட்டளை கொடுக்கிறார். यहोशू के लिए परमेश्वर ने इस आज्ञा दिया है, இந்த वசனம் தான் உன்னை ஆசீர்வதிக்க वचन போகிறது. ही तुझे आशीष करेगा। இதன்படி நடக்கின்ற பொழுதுதான் நான் உன்னுடன் கூட இருந்து அந்த கிரியை நடப்பிக்க முடியும். ऐसा जब तू करेगा तो तेरे साथ रहकर मैं वो कार्य क्रिया कर सकता हूं। ஆனா இரவும் பகலும் நீ அதை தியானித்துக் கொண்டே இருக்க रात வேண்டும். दिन उसे ध्यान करना आवश्यक है, அப்பொழுது உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவாய். तभी तू तेरे कार्य को सफल करेगा। நீ ரொம்ப ஞானவானாய் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். बहुत तू बुद्धि के साथ और एक ज्ञानवान के साथ समान रहेगा। இந்த உலகத்திலே அநேகர் பேசுகிறத நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். दुनिया में तो देखो बहुत सारे लोग बात करते हैं, வேலை ஸ்தலத்துல பல ஆட்கள் பல காரியங்களும் சொல்லலாம். काम करने के जगह पे तो बहुत लोग कहते हैं, நம்முடைய வேலையை ஒண்ணு மாற்றி போடுவதற்கான வேற விதமா நம்முடைய தந்திரமாகவும் பேசலாம் இல்லையா? अपना काम बदलने के लिए अपने साथ ही कुछ अपने पीछे कुछ भी कर सकते அப்ப हैं। அந்த தேவாவின் நம்மகிட்ட இருந்தா தான் परमेश्वर की आत्मा हमारे अंदर हो இவன் எதுக்கு तो, இப்படி சொல்லிட்டு போறான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு और क्या जो भी बोलना है ये बोल रहा है उससे हटा நம்முடைய कर, ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்து परमेश्वर से प्रार्थना कर कर, நாம் தெளிவு பெறுகின்ற பொழுது நாம் நம்முடைய போஸ்டை நாம் கரெக்டாக பிடித்துக் கொள்ளுவோம். और जब हम उसमें ध्यान से रहेंगे तो हम अपने जो पद को बरोबर संभाल இதெல்லாம் सकते हैं। வேலை ஸ்தலத்தில் ரொம்ப சகஜம். ये दो देखो काम वाले जगह पे तो बहुत ये चलने वाली का कार्य है। ஒருத்தன் முன்னேறி போனால் அவனை எப்படி கீழே தள்ளி விட்டு நாம் வந்து விடலாம் என்று பார்க்கிறது வேலை ஸ்தலத்தில் ரொம்ப சகஜம். कोई ऊपर चढ़ेगा तो उसको कैसे नीचे गिरा सकता है, ऐसा इस तरह की पॉलिटिक्स कामकाज वाले जगह पे तो बहुत नॉर्मल है। வேலை பார்க்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. काम करने वाले आप लोगों को भी पता है और मुझे भी, दोनों को अपने को தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों को அவள் என்னதான் சொன்னாலும் சரி वे लोग कुछ भी करने दो, நாம் நம்முடைய வேதத்தோடு கூட உரசி பார்க்க வேண்டும். और शास्त्र के साथ उसे मिलाकर देखना है। எப்படி தங்கம் சுத்த தங்கமான அந்த கல்லுல உரசி பார்க்கிறார்கள் அல்லவா? शुद्ध जो सोना है उसको पत्थर में हम देखते कि उसे घिस कर देखते हैं। இந்த காரியத்தை வந்து சொல்லிட்டு போறானே, ये तो ऐसा बोलता है, எடுத்து வேத வசனத்துக்கு சரியா தான் இருக்கிறதா? क्या ये वचन के अनुसार सही है क्या? அல்லது நீ சோலிய முடிச்சிட்டு இவன் மேல வந்துடலாம்னு பார்க்கானா? नहीं तो मुझे खत्म कर कर ये ऊपर आना चाहता है। நாம் கொஞ்சம் கவனமா இருந்து விட்டால் थोड़ा ध्यान रहेंगे तो நம்முடைய வேலையை நாம் தக்க வைத்துக் கொள்ளுவோம். अपने काम को हम அடுத்தால என்ன செஞ்சு உயரணுமோ நாம் வந்து மேலே போய் விடுவோம். ऐसा कैसा आगे चल जाना है, हम वैसा कर कर आगे निकल। இதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல வேதத்தை நீ வந்து இரவும் பகலும் தியானி. इसलिए परमेश्वर कहते कि वचन को ध्यान कर, யாரை பார்த்தும் பயந்துராத. किसको भी देखकर मत நீ डर। பல ராஜாக்களை ஜெயித்து தான் அந்த பட்டணத்தை பிடிக்கணும். बहुत सारे राजाओं को जीतकर तुझे उस नगर का प्राप्त करना है। நான் உன்னோட கூட இருக்கிறேன். मैं तेरे साथ रहूंगा, நீ தைரியமா இருக்க வேண்டும் धैर्य के என்றால், साथ रहना நீ है, சரியானவனாக இருக்க வேண்டும் என்றால் सही स्थिति से रहना है। तो இந்த வேத வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியவே கூடாது. इस वचन तेरे मुंह से कभी भी हटना नहीं, அதன்படி தான் நீ நடக்க வேண்டும். उसके अनुसार चलना है, அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். तब तू ज्ञानवान के साथ। ஹalleluya हालेलुया। ஆம் அருமையான தேவனுடைய हे प्रिय ஜனமே, परमेश्वर के लोग, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ இந்த है, வேதத்தை எழுதி நம்முடைய கையில தந்திருக்கிறார். शास्त्र को लिखकर हमारे पास दिया है। இவளன் சொல்லிட்டு திருப்பி கேட்கிறார், इस कहकर वापस कहता है, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? क्या तुझे मैंने आज्ञा नहीं दिया? நீ வந்து பலம் கொண்டு திடமனதாயிரு, तू बल पाकर धैर्य के साथ रहे, கலங்காதே திகையாதே. मत डर। நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தரேனா உன்னோடு கூட இருப்பேன். तू जहां जहां जाएगा वहां मैं तेरा परमेश्वर, तेरे यहोवा तेरे संग रहूंगा। என்ன அருமையான தேவன்! कितना अच्छा நம்ம परमेश्वर। ஒவ்வொருவருக்கும் அதைத்தான் சொல்லுகிறார். सभी के लिए परमेश्वर यही कहते हैं, நீ எங்கெங்கெல்லாம் போகிற அங்கெல்லாம் நான் கூட இருப்பேன். तू जहां जहां जाएगा वहां तेरे साथ आऊंगा। நான் பார்க்கின்ற பொழுது ऐसा हम देखते हैं, ஆண்டவர் சொல்லுகிறார், போய் நீங்கள் எரிகோ பிடிக்க வேண்டும். परमेश्वर कहते हैं जाके यरीहो को तुम लोग जाके उसके कब्जा करना அப்ப இந்த है। ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார். लोगों को चलाकर ले चलता है, பார்த்தால் அங்கே ஏராளமான யுத்த சண்டர்களை அழைத்து செல்லுகிறார். और बहुत सारे हम देखते हैं कि युद्ध के लोगों को ले चलता है। 40,000 பேரை யுத்த சண்டர்களை அழைத்து செல்லுகிறார். 40,000 तो युद्ध करने वालों को ले चलता இவர் है। அந்த வேதத்திலே கவனமாய் இருந்தபடியால், ये वचन पर ध्यान दिए, इसलिए கர்த்தருக்கு கவனமாய் செவி கொடுத்தபடியால் परमेश्वर को ध्यान से ये लोग ஆண்டவர் ஒரு बताते हैं। காரியத்தை சொல்லி இருந்தார். परमेश्वर ने कार्य का है, வந்து அறுப்பு காலத்திலே யோர்தான் நதி பெருசா கரபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. और हम देखते हैं कि वो जो कटनी के समय पर यर्दन नदी पूरी तरह से बहकर बहती இந்த है। யோர்தானை கடந்து நீங்கள் அந்த புறத்திலே போக வேண்டும். यर्दन को पार कर कर जाना है। அதுக்கான ஆலோசனை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். उसकी आलोचना परमेश्वर से पाया। இப்போ போய் இவர்கள் வந்து அந்த யோர்தானை கடந்து அந்த பக்கம் போணும்.
अब देखो यर्दन को पार कर कर उधर जाना है அந்த பக்கம் போகணும்னா கர்த்தர் அதுக்கு முன்னாலே சொல்லுகிறார். और परमेश्वर वहां पर कहता है அப்பதான் இவர் சொல்லுகிறார். और परमेश्वर कहता है யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை यहोशू வாசிக்கலாம். 3:5 पढ़े யோசுவா ஜனங்களை நோக்கி ஒரு ஆள் வாசிங்க. முதலாவது அவர் அங்கே என்ன எல்லாருக்கும் சொல்லுகிறார் என்றால் परमेश्वर ने क्या कहा உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். अपने आप को पवित्र करो நாளைக்கு கர்த்தர் உங்களை மத்தியிலே அவர் அதிசயங்களை செய்வார். क्योंकि कल के दिन यहोवा तुम्हारे मध्य पर அவர் आश्चर्य काम करेगा அற்புதங்களை செய்வார். और अद्भुत कार्य அப்ப करेगा நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான அற்புதமான காரியங்கள் மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் और अद्भुत और आश्चर्य काम को अगर पाना है तो முதலாவது நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். पहले अपने आप को पवित्र करना है நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். पवित्र करना है வேதத்தை வாசிக்கத்தான் நம்முடைய நம் வாழ்க்கையில் இருக்கதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்கு காண்பிக்கப்படும். वचन पढ़ते पढ़ते ही परमेश्वर की नापसंद कार्य हमारी जिंदगी में क्या है वो हमें प्रकट होगी அவைகளை அறிக்கைத்து விட்டுவிட்டு சுத்திகரித்து பரிசுத்தவான்களை பரிசுத்தவாட்டிகளாய் மாறிவிடுவோம். कबूलत कर 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 छोड़ कर हमें पवित्र जो है लोग पवित्र इंसान पवित्र हमें इंसान की तरह बनना है அப்ப எல்லாவற்றையும் அறிவித்திருந்தார். और सब कुछ बोला गया அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகளை தூக்கி கொண்டு போவார்கள். और जो है कि उस पेटी को है कि जो है वहां पर वहां के जो याजक लोग उठाकर ले चलेंगे ரொம்ப பெரிதான ஆறு அது. बहुत बड़ी एक बहने वाली जो यर्दन नदी बहुत बड़ी नदी है இவர்கள் கால் அந்த தண்ணீர்ல அப்படி பட்ட உடனே और जैसे ही ये इनका पैर जो संदूक उठाकर ले चलते उनके पैर वो पानी पर लगी तो ஆறாங்கிறது பிரவாகித்து ஓடி வருகிறது. वहां से तो देखो नदी पूरी तरह से बहकर आती है அது அப்படியே நிற்கும். वो ऐसे रुकेगी நின்று பின்னாக திரும்பி போகும். रुक कर वो पीछे हटेगी அது பிரிந்து ஓடிவிடும். और पीछे हटेगी நீங்கள் ஆற்றை கடந்து செல்வீர்கள். तुम उस नदी को पार करोगे வெட்டாந்தரையிலே நடக்கிறது போல நடந்து போவீர்கள். तुम एक बंजर जमीन पर किस तरह चल के हालेलुया. हालेलुया நம்முடைய ஆண்டவர் அற்புதமானவர். परमेश्वर आश्चर्य कार्य करता है செங்கடல் இரண்டாக பிளந்த போதோ लाल समुद्र को जब दो भागा அப்பவும் வெட்டாந்தரையில் தான் நடந்து போனார்கள். सूखी भूमि पर चलने से भूमि पर चल के गए இப்போ இங்கே இந்த ஆற்றை கடக்கின்ற பொழுதோ अभी ये इस यर्दन नदी को पार இப்படித்தான் நடக்கும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருந்தார். ऐसे चले करके परमेश्वर आलोचना दिया அந்த வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்தார்கள். वचन को मानकर चले ஆசாரியர் கால் பட்ட உடனே தண்ணி நின்று விட்டது. याजक के पैर छूते ही पानी रुक गया அவர்களே நடந்து போனார்கள். और चल के गए யோசுவா சொன்னார் முதலாவது ஒரு 12 கற்களை எடுத்து அதன் மத்தியில நாட்டுங்கள். यहोशू ने कहा 12 पत्थर को लेकर उसके बीच में तुम रखो பெரிய பெரிய கற்களை எடுத்து நட்டம் நாட்டுங்கள். இது உலகம் முடியும் வரையிலும் இந்த அடையாளம் அந்த ஆற்றுக்குள்ளே இருக்கும். इस दुनिया के अंत होने तक इस चिन्ह उस पानी के अंदर होगा அப்படியே நாட்டினார்கள். ऐसे रखा है திருப்பி ஒரு 12 கல்லை எடுத்துட்டு எல்லாரும் அந்த நம்ம நதிக்கு அந்த பக்கம் போவோம். और एक 12 पत्थर उठाकर उस नदी के वो पार गए அந்த பக்கம் போனார்கள். उस पार गए இதை இங்கே நாட்டுங்கள். उधर रखो நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் இது என்ன என்று கேட்டால் कल तुम्हारे बच्चों ने पूछे कि ये क्या है எங்களை ஆண்டவர் இந்த ஆற்றை கடந்து கொண்டு வந்தார். परमेश्वर ने इस नदी को हमें पार करा कर लाया அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். सर्वशक्तिमान परमेश्वर ஹalleluya. हालेलुया எங்களுக்காக இந்த ஆற்றை இரண்டாய் பிளந்த தேவன் हमारे लिए इस नदी को दो भागा எப்படி செங்கடலை பிளந்தாரோ जैसे लाल समुद्र को அப்படியே இந்த ஆற்றை நிற்க செய்து எங்களை இதை கடக்க செய்தார். वैसे परमेश्वर ने हमें इसे दो बार करने के लिए என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். हमारे बच्चों को कहो कर कहा है அப்படி இவர்கள் கடந்து போனார்கள் பாருங்கள். ये लोग देखो पार कर चले இந்த நதிக்கு அந்த பக்கம் ராஜாக்கள் இதிலே கேள்விப்பட்ட உடனே नदी के उस पर राजाओं ने जब सुना அவ இருதயம் எல்லாம் அப்படியே கரைந்து போய் விட்டதா. उनके हृदय पिघल गया कर देखते हैं சர்ஃப் எடுத்து தண்ணியில கலக்குனா தண்ணியோட மிக்ஸ் ஆகி போயிடும். ரைட் தானே? देखो कोई सा सर्फ पानी के साथ मिलेगा तो कैसा वो पानी में घुल जाता है இருதயங்கள் எல்லாம் அப்படியே கரைந்து போய் விட்டதா. हृदय है हम देखते कि उसी तरह पिघल गया இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு அவர்கள் தேவன் உதவி செய்கிறார். परमेश्वर के लोगों को परमेश्वर सहायता देता है அப்படி போய் தான் எரிகோவை பிடிப்பதற்கு போனார்கள். जाकर यरीहो को वो எரிகோ பிடிக்க போகின்ற பொழுதும் அப்பொழுதும் ஆண்டவர் திட்டம் கொடுத்திருந்தார். यरीहो को कब्जा करने के समय पर भी परमेश्वर ने उनको एक उनके योजना परमेश्वर நீங்கள் போக வேண்டும். அந்த எரிகோவை நீங்கள் ஒரு நாள் முழுதும் நீங்கள் சுற்றி வர வேண்டும். यरीहो को एक दिन आपको घूमकर देखना है. ஆசாரியர்கள் எக்காலங்களை பிடித்திருக்க வேண்டும். याजकों को हम देखते कि அவர்கள் முன்னால் நடந்து செல்ல வேண்டும். उनके आगे चलना है. அப்படி போறதுக்கு முன்னால ஆண்டவர் சொல்றார் இந்த எரிகோவை அந்த ராஜா எல்லாரும் உடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டேன்.
इस ये सारे राजाओं को तुम्हारे हाथ में मैंने सौंप दिया करके परमेश्वर ने அப்ப कहा। இதை எல்லாரும் விசுவாசிக்கணும். इसको विश्वास करना है। எரியோ வந்து மகா பயங்கரமான பெரிய கோட்டை உள்ள ஒரு பட்டணம். और यरीहो जो शहर था उसके जो आजू बाजू एक बहुत बड़ी हम देखते हैं कि दीवार थी। நம்ம காம்பவுண்ட் வால் இம்மிடுகான் இருக்குன்னு நினைச்சிட கூடாது. अपना कंपाउंड वॉल इतना छोटा है वैसा मत सोचो। அதுக்குள்ள காம்பவுண்ட் வால் எப்படின்னா ரதங்கள்லாம் ஓடும், வீடுகள்லாம் அந்த அதுக்கு மேலே கட்டி இருப்பார்கள். उसका वो दीवार कितना बड़ा था, उसके ऊपर रथ दौड़ सकती है उतनी बड़ी दीवार थी। அப்போ ஆசாரியர்கள் அவர்கள் வந்து இந்த உடன்படிக்கை கொண்டு போவார்கள், மீதி உள்ளவர்கள் கொம்பை பிடித்து கொண்டு போவார்கள், அதை எக்காலத்தை பிடித்து கொண்டு போவார்கள், மீதி எல்லாம் அமைதியா பின்னால போகணும். और परमेश्वर ने कहा कि इस तरह अपने लोग इस संदूक की पेटी को उठाकर ले चलेंगे, नरसिंह के हाथ में लेकर चलेंगे, याजक को लेकर चलेंगे। இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ये आपने को पता है। என்ன அப்படி ஒரு நாள் ஒரு முறை சுற்றி வரணும், வந்து அவன் வந்து பாளையத்துல தங்கணும். एक बार सिर्फ उसे घूमकर आना है, वहां पर आकर वे अपने वहां पर आकर वो बसना है। இதுல கண்டிஷன் யாரும் எந்த பேச்சும் பேசிட கூடாது. इसमें क्या है, कोई भी मुंह खोलकर कोई बात नहीं करना है। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा देखो, இதுல லட்சக்கணக்கில் போறவங்க எல்லாம் அதுல வந்து கிட்டத்தட்ட 40,000 யுத்த சண்டத்தை எழுதி இருக்குது. देखो 40,000 तो उसमें युद्ध लड़ने वाले लोग थे। ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு வார்த்தையும் பேசினதை வேதத்தில் எழுதவில்லை. एक दूसरे से एक मुंह एक बात भी नहीं किया कर देखते। ஒரு நாள் சுத்தி வரார்கள், एक दिन घूमकर आए, 6 நாள் ஒரு முறை சுத்தி வரார்கள், 6 दिन एक एक बार घूम कर आए, 7வது நாள் 7 முறை சுத்தணும். 7 दिन 7 बार घूमना है। வந்து பஸ் ஏத்திட்டு சுத்தாத, நடந்து தான் போகணும். और देखो कोई ये लोग बस के द्वारा तो नहीं किया, चल कर ही घुमा। ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். वचन के अधीन माने। உடம்பில் சோர்வுகள் களைப்புகள் எதையும் பார்க்கவில்லை. और कोई थकान कुछ उन्होंने महसूस नहीं किया। ஆண்டவர் சொன்னபடி அப்படி யாரும் பேசவில்லை. சுத்தி வந்தார்கள், வந்து எக்காலத்தை ஊதினார்கள், இவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். और हम देखते कि वे इस तरह उसे घूमे और वे लोग चिल्लाकर परमेश्वर के नाम को महिमा किया और वे लोग नरसिंह फूके। வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். और देखो वचन को तुम जांच कर देखो। அன்று மாத்திரம் அதிசயங்கள் அற்புதங்கள் அல்ல, उस दिन केवल आश्चर्य और अचंबा இன்றைய कार्य தினமும் नहीं, அதிசயங்கள் அற்புதங்கள் நடைபெறும். आज की भी आश्चर्य और अचंबा कार्य होगा। ஹalleluya. Hallelujah. இந்த வசனத்தின் மாத்திரம் நடக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள वचन के வேண்டும். अनुसार केवल चलने के लिए ध्यान से रहना है। அங்கே போனார்கள் பாருங்கள், உடனே அந்த அலங்கம் வந்து ஆண்டவர் அதை சொல்லி இருந்தபடி இடிந்து விழுந்தது. और वो पूरी दीवार टूटकर नीचे गिरी कर हम देखते हैं। ஹalleluya. हालेलुया। நாம் கட்டாத வீட்டில் குடியிருப்போம். जो घर हम नहीं बांधे वहां पर रहेंगे। நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படி இருப்போமா? டவுட் வருதா? இல்ல, கர்த்தர் சொன்னார்னா கண்டிப்பா செய்வார். परमेश्वर ने कहा है तो निश्चय होगा। அந்த பட்டணத்துல தான் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டி வைத்திருந்தார்கள். उस नगर में बड़े बड़े घर बांध कर रखा है। யோசுவா 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यहोशू 24:13 में पढ़े। அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் பாருங்க, நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் நீங்கள் கட்டாத வீடு மட்டும் இல்ல, பெரிய பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஹalleluya. यहाँ पर लिखा गया, फिर मैंने तुमसे ऐसा देश दिया जिसमें तुमने परिश्रम नहीं किया था, और ऐसे नगर भी दिए हैं जिन्हें तुमने न बसाया था, और तुम उनमें बसे हो, और जिन दाख और जैतून के बगीचे के फल तुम खाते हो उन्हें तुमने नहीं लगाया था। அப்ப நமக்கு நன்றாக புரியுதா? अबे हमें पता है या नहीं? நமக்காக ஆண்டவர் நிறைய பட்டணத்தை கட்டி வச்சிருக்கார், வீட்டை கட்டி வச்சிருக்கார், அதை நம்ம விசுவாசிக்கணும். परमेश्वर ने हमारे पूरा नगर बांध कर रखा है, विश्वास करना है। விசுவாசிதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. विश्वास करना ही बहुत देखो मुश्किल होता है आज। அந்த ஐயா பிரசங்கம் இப்படி நடக்குமா? क्या इस प्रचार करते चले होगा क्या ऐसा? கர்த்தருடைய வசனம் அப்படித்தான் சொல்லுது. वचन ये कहता है நமக்காக எங்கெங்கே யாரோ கட்டி வச்சிருக்காங்க, நம்ம அங்க போய் வாசம் பண்ணணும். हमारे लिए लोगों ने जगह जगह बांध कर रखा है। हालेलुया. हालेलुया। அப்படி போவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வார். वैसा जाने के लिए परमेश्वर अनुग्रह करेगा। பாருங்க, ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் கரெக்ட்டா தான் வச்சிருக்கிறார். आशीष को तो परमेश्वर ने भर कर रखा है। ஆண்டவர்ட்ட தப்பு இருக்குமா? परमेश्वर के पास क्या गलत அப்ப தப்பு होगी? எங்க இருக்குது? நம்மட்ட தான் இருக்குது. हमारे पास ही हमें जांच कर देखना। நம்ம அதுக்குள்ள வசனத்தை விசுவாசிக்கல, वचन को विश्वास नहीं किया, அந்த காரியத்துக்கு நம்ம வந்து ஊக்கமா ஜெபிக்கல, कार्य के लिए प्रार्थना नहीं किया। விசுவாசத்தோட ஜெபித்தா தான பெற்றுக்கொள்ள முடியும். और विश्वास के साथ प्रार्थना करेंगे तो ही पा விசுவாசம் सकते हैं। உள்ள ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். विश्वास के साथ प्रार्थना पर जो भी मांगोगे सब कुछ दिया जाएगा। நீங்க எதை ஜெபம் பண்ணுவீர்களோ, जो भी प्रार्थना करोगे, எதை ஜெபம் பண்ணுவீர்களோ जो भी के लिए प्रार्थना அதை करें, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். पाल लोगे कर विश्वास करो, அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்று
ஆண்டவர் எழுதி वो வைத்திருக்கிறார். सब कार्य आपके लिए होगा करके परमेश्वर ने लिखा रखा ஹalleluya. Hallelujah. இதெல்லாம் வேதத்துக்கு உள்ளதான் இருக்கிறது. सब शास्त्र के अंदर है ஆனால் வேதத்தை நாம் நன்றாக தியானிப்போம், वचन को सही रीति से ध्यान करें அதை நேசிப்போம். उसे हम प्यार करेंगे ஆண்டவர் சொல்றது போல இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. रात दिन उसे ध्यान करे करके लिखा நீ है வாயில பேசினா கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசணும், मुंह में तेरा कुछ जवाब आएगा परमेश्वर के वचन आना கர்த்தருடைய है வல்லமையை தான் பேசணும். परमेश्वर की सामर्थ बाहर கர்த்தருக்கு निकलनी है। பிரியமில்லாத வார்த்தை பேசி விடாதே. परमेश्वर की नाप्रिय कार्य बात मत அது करो வந்து உன்னுடைய மனதை ஆட்கொள்ளும், तेरे मन को वो जो पकड़ लेगा உன்னுடைய இருதயத்தை ஆட்கொள்ளும், तेरे हृदय को पकड़ेगा உன்னுடைய ஆசீர்வாதங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். आशीष को हटा देगा वो। ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலின் அதே தியானிப்பாயாக. रात दिन ध्यान कर அப்ப நீ வந்து புத்திமானை நடந்து கொள்ளுவாய், तब तू है बुद्धि के इंसान के நீ समान சரியான வழியில் நடப்பாய். सही रास्ते पर चलेगा நான் வாக்கு கொடுத்த தேசங்கள் எல்லாம் உனக்கு கையளிக்கப்படும். जो तेरे को वादा दिया वो सारे देश तुझे मिलेगा ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. क्योंकि जो मैं तुझे कभी नहीं छोड़ूंगा कभी न त्यागूंगा அப்ப உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. तुझे कभी भी नहीं छोड़ूंगा कभी न त्यागूंगा அப்ப ஏராளமான ஆசீர்வாதங்களை தருவார், वह भरपूरी आशीष देगा இவெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ये पाना है இப்படி வேதத்தை நம்ம வந்து எப்ப இரவும் பகல் என்னச்சுன்னா தியானிக்க வேண்டும். शास्त्र को रात दिन ध्यान करना है ஓ வேதத்தில் இப்படி இருக்கிறது என்று அவர்களை தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்தபடியால் ये रात दिन शास्त्र में ऐसा है या नहीं ये जांच कर देखे தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள பார்க்கலாம், இவர்கள் வந்து குணசாலிகளா இருந்தார்கள். थिस्सलुनीके के जो नगर से भी बिरिया नगर के लोग बहुत अच्छे गुणवान थे करके ஹalleluya. हालेलुया ஆண்டவர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். परमेश्वर ने भरपूर रीति से आशीष रखा அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். वे कल आज और हमेशा के लिए न बदलने वाला ஹalleluya. ஹalleluya. இதுக்கு முன்னால் எத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள் நன்மைகளை செய்து இருக்கிறாரோ जितने भी इसके पहले आश्चर्य और अद्भुत कार्य किया அதைத்தான் இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். वो भी परमेश्वर अभी कर रहा है और करेगा இரு வரும் நாட்களிலும் செய்வார். आने के वाले दिन में भी करेगा ரட்சிக்க கூடாதபடி கர்த்தர் கை குறுகி இருக்கிறதோ, उद्धार नहीं करने के अनुसार क्या परमेश्वर की हाथ छोटी है அற்புதங்களை வந்து அதிசயங்களை செய்ய முடியாத கர்த்தர் கை குறுகி இருக்கிறதோ, क्या अद्भुत और आश्चर्य काम करने के लिए परमेश्वर की हाथ क्या இல்லவே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसा नहीं है அவர் परमेश्वर कहता है। எப்போதும் ஆயத்தமா இருக்கிறார். हमेशा परमेश्वर तैयार है பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை, पाना हमारा कार्य है விசுவாசிக்க நம்முடைய கடமை, विश्वास करना हमारा कार्य கர்த்தர் है வசனப்படி ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை, वचन के अनुसार जीना हमारा कार्य है கர்த்தரை எல்லாவற்றிலும் விசுவாசிக்க வேண்டிய கடமை, हर एक कार्य में परमेश्वर को विश्वास करना அவருடைய हमारा வார்த்தை कार्य है। தினந்தோறும் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்முடைய கடமை. वचन को हमेशा जांचना हमारा कार्य है அப்படியே செய்வோம், தேவாசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக் ऐसे கொள்வோம். करे परमेश्वर की आशीष पाले கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर वचन को आशीष करे ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya.